தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யுவர் கிரீஃப் வில் டர்ன் டு ஜாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அநேகர் தங்களது துக்கத்தை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும்? யார் இதை பொறுமையுடன் கேட்பார்கள்? யார் இதிலிருந்து விடுதலை தருவார்கள் என்று அங்கலாய்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 7:10 சொல்கிறது, லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்த நேரமும் உண்டு, அதே சமயத்தில் துக்கம் நிறைந்த நேரமும் உண்டு. உலக காரியங்கள் அநேகர் வாழ்வில் துக்கத்தை பெருக செய்கிறதை பார்க்கிறோம். வீட்டில், வேலை ஸ்தலத்தில், தங்கும் இடங்களில், குடும்ப வாழ்வில் உண்டாகும் துக்கங்கள் அனுதின வாழ்வில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மத்தேயு 26:36-37 வசனத்திலே, அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமார் இருவரை கூட்டிக் கொண்டு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு தனது சிலுவை பாடுகளின் மரணத்தின் கொடூரத்தை உணர்ந்து துக்கம் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் மனிதனுக்கு துக்கம் உண்டாகிறது? சாபத்தினால். எரேமியர் 23:10 தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் கிரியை செய்யுமானால் அவனுடைய வாழ்க்கையில துக்கம் வரும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக கர்த்தருடைய சிட்சையினால் உண்டாகும் துக்கம். எபிரேயர் 12:11 எந்த சிட்சையும் தற்காலத்தை சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிட்சை, கர்த்தருடைய சிட்சையினால் உண்டாகும் துக்கம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக இயேசுவை பின்பற்றாதவர்கள் வாழ்வில் துக்கம் உண்டாகும். மத்தேயு 19:21-22 அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரர் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும், பின்பு என்னை பின்பற்றி வாழ்ந்தார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்திரனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இயேசுவை பின்பற்றாதவர்களுடைய வாழ்க்கையில இப்படித்தான் துக்கம் வரும். பலவித சோதனைகளிலே துக்கம் உண்டாகிறது. மூன்றாவது பிரியமானவர்களே, நான்காவதாக பலவித சோதனைகளிலே துக்கம் உண்டாகும். 1 பேதுரு 1:6 இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனை நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நமக்கு துக்கம் உண்டாகிறது. நம் வாழ்வில் துக்கம் எப்பொழுது சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, சத்துருவை ஜெயிக்கும் போது சந்தோஷம் வரும். எஸ்தர் 9:21 வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் பைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாக ஆசரித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்ரு சாத்தானை ஜெயிக்கும் பொழுது, சத்ருவை ஜெயிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. இரண்டாவதாக ஜெபிக்கும் போது சந்தோஷம் நமக்கு, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். 1 சாமுவேல் 1:15 அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகியும் மதுவாகியும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே குழந்தை இல்லை என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தாள். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் குழந்தையை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக தேவ சமூகத்திற்கு வரும்போது சந்தோஷம் வரும். எரேமியா 31:13 அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில யாரையாவது இழந்த சூழ்நிலை காணப்படலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு யாருமே இல்லையே, என்னை கவனிக்க யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே,
எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் அவர் உங்கள் துக்கத்தை ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவனுக்கு தேங்க்யூ.